Day 74 and day 75 of 100 days challenge. ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் தான் செக் பண்ணேன். இது வந்து டிசம்பர் 31 அண்ட் வந்து ஃபெப்ரவரி 1 நடக்கிற வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நேற்று கம்பேர் பண்ணுறதுக்கு வெயிட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அண்ட் இந்த 2 நாளுக்கான வீடியோ ஒரே வீடியோவில் நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த 2 நாள் வந்து நாங்கள் வீடு ஷிஃப்டிங்கில் இருந்தோம். ஸோ நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்டல் ஹவுஸ்லேருந்து நான் ஒரு இண்டிவிஜுவல் ரெண்டல் ஹவுஸ்க்கு நான் மாறுறேன். ஸோ நெறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால ஒரே வீடியோ அண்ட் நெறைய வீடியோஸ் என்னால எடுக்க முடியல ஒர்க் இருந்தனால. ஸோ அந்த ஒரே வீடியோல உங்களுக்கு நான் கன்வெர்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 11:00 நாங்க ஷிஃப்டிங் பண்ணலான்னு பிளான் இருந்தனால, மார்னிங்கே நான் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். வாக்கிங் போறதுக்கு முன்னாடி ஓவர் நைட் சோக் பண்ணி தான் ஜீரா வாட்டர் தான் எடுத்திருந்தேன். தென் ஷிஃப்டிங் வரப்போறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அர்ஜென்ட்டா தான் நான் தோசை எடுத்துக்கிட்டேன். தோசையும் அது கூட வந்து பீனட் சட்னி பண்ணியிருந்தோம். ஸோ 2யுமே சாப்பிட்டுருந்தேன். பட் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தென் ஒரு 11:00 ஆரம்பிச்ச ஷிஃப்டிங் வந்து ஒரு 4:30 வரைக்குமே இருந்துச்சு. ஸோ இடையில ஒரு 3:00 கேப் கிடச்சதா. ஸோ நாங்க 11:00 பிஃபோரே வந்து நாங்க வந்து தக்காளி சாதம் செஞ்சு வச்சுட்டோம். ஸோ கொஞ்சமா தக்காளி சாதம், அது கூட வந்து 2 எக்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு எல்லா திங்ஸையும் புது வீட்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸு அகைன் வந்து பழைய வீட்ட கிளீன் பண்ணி குடுக்குறது, அதிலேயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10:30 டூ 11 ஆயிடுச்சு நாங்க வந்து பழைய வீட்லேருந்து புது வீட்டுக்கு வரதுக்கே. ஸோ வர வழியிலேயே நாங்க வந்து ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டோம். கொஞ்சம் ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட்டேன். ஃப்ரைட் ரைஸு, அது போக ஷவர்மா இந்த மாரி தான் ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கே ஒரு 12:00 ஆயிடுச்சு. தென் February 1 வந்து நல்ல ஒரு முகூர்த்தம்னாங்க, தைப்பூசம்னாங்க. அண்ட் வந்து நல்ல நேரம் 7:30 டூ 8:30. ஸோ நாங்க மார்னிங்கே வந்து பால் காய்ச்சிட்டோம். சொல்லப்போனா வீட்ட நாங்க கிளீன் பண்ணவே இல்ல. கிச்சன் மட்டும் கிளீன் பண்ணி, அடுப்ப மட்டும் ரெடி பண்ணி அண்ட் பானைக்கெல்லாம் வந்து மஞ்சள், சந்தனம்லாம் போட்டு நாங்க ரெடி பண்ணிட்டு, நாங்க பால் காய்ச்சி புது வீட்டுக்கு வந்தாச்சு. தென் வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே நெறைய வேலை இருந்துச்சு. திங்ஸ்லாம் வாங்குறது, இருந்த திங்ஸ் அரேஞ்ச் பண்றதுன்னு ரொம்ப வேலை. லஞ்ச் சாப்பிடுறதுக்கே ஒரு 4:00 ஆயிடுச்சு. நாங்க வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்னு சொல்லி, கொத்து பரோட்டாவும், அதில வந்து பிளஸ் வந்து இது சாம்பார் சாதமும் வாங்கியிருந்தோம். ஸோ 3 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். மத்த வேலை அகைன் வேலை. ஸோ வேலையெல்லாம் முடிக்கவே ஒரு 7:30 டூ 8:00 ஆயிடுச்சு. அகைன் வெளிய போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போதே நாங்க வந்து தோசை பேட்டர் வாங்கிட்டு வந்துட்டோம். அம்மா தக்காளி சட்னி பண்ணிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு. தோசை வித் தக்காளி சட்னி தான் நாங்க எடுத்துக்கிட்டோம். ஸோ அது சாப்பிடவே வந்து நீங்க டைம் பார்த்தா தெரியும் 11:00 மேலவே ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 ஆயிடுச்சு. ஓவரால் இந்த 2 டேஸும் எனக்கு இந்த மாரி தான் போச்சு. செம்ம ஹெக்டிக்கான ஒர்க்கு. எப்படி போச்சுன்னே தெரியல. வீடு ஷிஃப்ட் பண்ண போறோம்ன்னு தெரியும்போது கூட எனக்கு இவ்ளோ ஒர்க் இருக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல. பட் நெறைய ஒர்க் இருந்துச்சு. இந்த 2 டேஸும் என்னால வெயிட் வந்து பார்க்க முடியல. அதுக்கான கான்சன்ட்ரேட் எதுவுமே பண்ண முடியல. வாட்டர் இன்டேக் பண்ணல. எதுவுமே பண்ணல சொல்லப்போனா. ஸோ நாளைலருந்து ஸ்டார்ட் பண்றேன். வீடியோ கன்டினியூவா பாருங்க. பாய்.